அனு அனு ஏப்பா டிரைவர், அதான் வண்டி எடுத்த, அதுக்குள்ள நிப்பாட்டிட்ட. சீக்கிரம் வண்டி அடியா. சார், யார் சார் நீங்க? எதுக்கு வண்டியை குறுக்க நிப்பாட்டுறீங்க? அனு, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அனு வா. நீங்க ஏன் சார் வந்தீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. அதான் போக சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே மறுபடியும் வந்தீங்க. அனு, நீ பெங்களூர் போகல, வா என் கூட. சாரி சார், நீங்க சென்ட் ஆஃப் டைம்ல இல்லல்ல. என் ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அனு, சார் தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். நீ வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என்ன சார் பிரச்சனை பண்றியா? உன்னால எத்தனை பேருக்கு ப்ராப்ளம்? ஆளு பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க. இறங்கி சார் கீழே. சார் ப்ளீஸ் போங்க சார். டிக்கெட் யார் சார் எடுக்கிறது? நான் எடுக்கிறேன். அப்ப சரி. அண்ணா வண்டி என்ன வண்டி என்ன? அனு, என்னை மன்னிச்சிடணும். சாரி அனு. ஒரு பாஸ் கிடைச்சிச்சுன்னு போனேன் பாத்துக்க. படம் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் படம்னு சொன்னாங்க. ஆக்ஷனும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஹீரோயினுக்காக வேணா பார்க்கலாம். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் எங்க? சாரி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீ வாங்கிட்டு வண்டியில போனாரு. யோ, நீ எதுக்கு அவரை போட்ட? நான் என்ன சார் பண்ண முடியும்? ச்சே, போன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. எஃப்எம் மீரா எங்க? மேடம் கேபின்ல இருக்காங்க சார். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன பாரு அனு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல சார். சும்மா உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போங்க. என் தலையில என்ன எழுதிருக்கும் அதுவே நடக்கட்டும்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். அனு, ஏன் சார் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணுமா? இந்த டிரான்ஸ்ஃபர் கூட நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தானே நடந்துச்சு. அதுவும் ப்ரமோஷன்ங்கிற பேர்ல. அனு, இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? நீ பெங்களூர் போக வேண்டாம். வா என் கூட, இறங்க. இப்போ இறங்கி? ப்ளீஸ் சார், வேண்டாம். நீங்க போங்க. அனு, நான் வரல. நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? நீ பெங்களூர் போக வேண்டாம். வா என் கூட, இறங்க. இப்போ இறங்கி? ப்ளீஸ் சார், வேண்டாம். நீங்க போங்க. அனு,
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். சார் உங்களுக்கு டிக்கெட்டு. சரி, இவ்வளவு தூரம் வந்து கேக்குறேனே, உனக்கு புரியலையா? இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அதான் சார் நானும் கேக்குறேன். நான் வச்ச சேலஞ்சில நானே தோத்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நீங்க ஏன் இவ்ளோ தூரம் வந்து கேட்கணும்? நீ தோக்கலானு. அவ இங்கிருந்து போயாச்சு. இனி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா வாட் இஸ் திஸ் பங்கஜ்? சார் எங்க இப்போ? எங்கேயும் இல்ல, வீட்லயும் இல்லனா? அவருக்கு செக்யூரிட்டி தர வேண்டிய பொறுப்பு உங்களோடது தானே? நீங்க இப்படி தேடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பங்கஜ்? ஓ காட், சார் இப்படி தனியா எங்க தான் போனாரு? அவர் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல மீராஜ். அது எப்படி பங்கஜ்? சூர்யா சார் விஷயத்துல உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயமும் நடக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இப்ப சாதாரணமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பாத்துக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே? அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் யூஸ்வலா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் பார்த்தாச்சு. அவர் அங்க இல்லை. கடைசியா இருக்கிற ஒரே இடம் அனுவோட வீடு மட்டும்தான். அவதான் இந்நேரம் பெங்களூர் போயிருப்பாளே. ஆமா, அனு எப்படி போறா? வாட்? இல்ல மீராஜி, அனு எப்படி ட்ரெயின்ல போறாளா இல்ல பஸ்லயா? பஸ் டிக்கெட் தான் புக் பண்ண சொல்லியிருக்கேன். அவெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வர்த்தே கிடையாது. ஓகே மீராஜி, அனுவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நானா? பண்ணுங்க. யா, யூர் ஆக்சுவலி ரைட். பங்கஜ், ஃபோன் நாட் ரீச்சபிள் வருது. அந்த டிக்கெட் புக் பண்ணது யாரு? நம்ம ஆபீஸ் மூலமா தான் புக் பண்ணிருக்கோம். சரி, அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணுமே. வை நாட்? ஷியோர், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். உடனே அனுப்புங்க. பங்கஜ், எங்க போறீங்க? வேற எங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு தான். பங்கஜ், are you sure? சார் அங்கதான் இருப்பாரா? ஐ எம் நாட் ஷூர், பட் விசாரிக்கணும். பங்கஜ், சாருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? என்ன மீராஜி, நான் இருக்கிற வரைக்கும் சாருக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். நீ தோத்துட்டதா நீயே ஒத்துக்கிட்டு கிளம்பியிருக்கானு. அதான் நீ தோக்கலன்னு நானே சொல்றேனே. யாராவது ஒருத்தராவது தோல்வியை ஒத்துக்கணும்ல சார்? ரெண்டு பேருமே தோக்கலனா அப்ப தோத்தது யாரு சார்? சொல்லுங்க சார். நான் தோக்கலனா அப்ப தோத்தது யாரு சார்? ப்ரமோஷன் கொடுத்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, சேலஞ்ச் பண்ணா அதையும் ஏத்துக்கிறீங்க. இப்ப கூட அனு நீ தோக்கலன்னு சொல்றீங்களே ஒழிய, ஒரு தடவை சார், ஒரே ஒரு தடவை அனு நீ ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். இப்போ என்ன பஸ்ல இருந்து இறங்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஒரே ஒரு சரியான காரணம் சொல்லுங்க சார். முடியாதுல்ல? நான் ஏன் சார் பஸ்ல இருந்து இறங்கணும்? சொல்லுங்க சார், நான் ஏன் பஸ்ல இருந்து இறங்கணும்?
ஏன்னா நான் உன்னை நீங்க என்ன பெங்களூருக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களா சார்? அனு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத அனு. புரிஞ்சுக்கோ. இறங்கு. இல்ல சார். ஒரு பாஸா சொல்றேன், இனி நீ ஒர்க் பண்ண போறது சென்னையில தான். புரிஞ்சுதா? நான் முதல்ல இருந்தே அங்கதான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணதே நீங்க தானே சார்? இப்பவும் நான் தான் சொல்றேன், இறங்கு. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு காரணம் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க சார். நான் உடனே இறங்கிடுறேன் சார். 24 மணி நேரத்துக்குள்ள நாம ஒருத்தர் மீட் பண்ணலனா நான் பெங்களூர் போறேன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை தற்செயலா நம்ம ஒருத்தர் மீட் பண்ணியிருந்தா உங்க மனசுல இருக்கிறத சொல்றேன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. நான் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். நான் சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைக்கிறது நான் தோத்ததுக்காக இல்ல சார். நீங்க தோத்துற கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இப்ப எப்படி ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி தானே சார் கோயில்ல நின்னுட்டு இருந்தீங்க. நிஜமா சொல்லுங்க, நீங்க கோயிலுக்கு வந்தீங்கல்ல, அதனால தானே சார் நான் தோக்கலன்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க சார், நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்கல்ல. நம்ம கீழே இறங்கிட்டு பேசலாமா? சார் நீங்க முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. சொல்றத கேளு அனு. இறங்கிட்டு நிதானமா பேசலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போறது கஷ்டமாயிடும் அனு. ஆமா சார், ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போகிறது கஷ்டம் தான். நான் சொல்றத கேளு அனு. சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார், ப்ளீஸ். புஷ்பா, அணு பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்துருவாள்ல? அதெல்லாம் போயிடுவா. ஏன் அப்படி கேக்குற? இல்ல தோணுச்சு, எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டுமா? போன் எல்லாம் பண்ண வேணாம் சுப்பு, தூங்கி இருப்பா. நம்ம தானே கூட்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தோம். இப்ப போன் பண்ணனா அவ பயந்துக்க போறா. நீ பயப்படாம படு சுப்பு. திடீர்னு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா பார்த்தா அவ பாட்டுக்கு போயிட்டா. எல்லாம் ஒரு நாளைக்குள்ளேயே நடந்து போயிடுச்சு புஷ்பா. முன்னெல்லாம் எதுவாக இருந்தாலும் அட்வான்ஸாக நமக்கு விஷயத்த சொல்லுவா. இப்போ என்னடான்னா சுப்பு, பொண்ணு பெரியவள் ஆயிட்டே இருக்கா, அது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவளே அவ வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறேன்னு சொல்லி தைரியமா போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நம்ம காலத்து பிள்ளைங்க கிடையாது சுப்பு. இப்பெல்லாம் பொண்ணுங்க ஏதாவது சாதிக்கணும், 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறாங்க. முன்னெல்லாம் அனு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும்னா கூட நம்ம கிட்ட வந்து நிப்பா. ஆனா இப்போ அவளே ஐஸ்கிரீம் வாங்கி நம்மளுக்கு கொண்டு வந்து தரா. காலம் மாறிக்கிட்டே இருக்கு சுப்பு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஆச்சரியம் பத்தியா புஷ்பா, இப்பெல்லாம் நீ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இந்த விஷயத்துல நான் உன்ன மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, அணு கிளம்பி போனதுலேருந்து மனசு எதுலையுமே ஒட்ட மாட்டேங்குது. சும்மா எதையாவது யோசிக்காம தூங்கு சுப்பு. இப்போ அணுக்கு பஸ்லலாம் தூங்கி பழக்கமே இல்லையே, பாவம் ஒரு தூக்கமே வராது புஷ்பா. மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இது ஒரு மாதிரி பெருமையா இருக்குல்ல சுப்பு. ஒரு ஆம்பளை பையன் இல்லையேன்னு ஒரு நாள் கூட நம்மள வருத்தப்பட விட்டதே இல்ல. அவ நினைச்சிருந்தா இந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே கூட இருந்திருக்கலாம். ஆனா அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு பெங்களூர் போக கூட ஒத்துக்கிட்டு இருக்கா. கஷ்டம்னா என்னன்னு நம்ம அணுவுக்கு புரிஞ்சிருக்கு சுப்பு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ நல்ல உயரத்துக்கு போகத்தான் போறான். அவன் நல்ல மனசுக்கு
அதிர்ஷ்டம் அவளை தேடி வரும் புஷ்பா. என்ன பண்ற சுப்பு? எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஃபோன் பண்ணி பார்த்துறேன். சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா சுப்பு? படுத்து தூங்கு. அதெல்லாம் காலையில போன் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு புரியாது சுப்பு. நீ பேசாம படு, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா உங்க மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டி வரும்னு பயப்படுறீங்களா சார்? போதும் அனு, நீ பெங்களூர் போகல, அவ்வளவுதான். சார் ப்ளீஸ். டிரைவர், பஸ் நிப்பாட்டுங்க. என்ன சார் உங்க 2 பேரோட பெரிய ரோதனையா இருக்கு? அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா. பஸ் நிப்பாட்டுங்க. இல்ல சார், வேண்டாம், நான் வரல. அனு, என் கூட நீ இப்ப வர. ஹலோ, பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. கண்டக்டர், முதல்ல அவங்க 2 பேரை கீழே இறக்கி விடுங்க. வந்ததுல இருந்து லைட்டை போட்டுக்கிட்டு தூங்க விடாம நொய்னு உயிர் எடுக்கிறாங்கப்பா. இப்பவே பஸ்ஸ நிப்பாட்டுறேன். இறங்குனா நல்லது, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். அனு, இப்ப நீ இறங்கலனா பஸ்ஸ போக விட மாட்டேன். ப்ளீஸ் சார், நீங்க போங்க இங்க இருந்து. உனக்கு தெரிஞ்சவரும் தானம்மா சொன்னேன், அவரை இறக்கி விட்டுரு, இல்லனா நானே இறக்கி விட்டுருவேன். இல்லண்ணா, நானே இறங்கிக்கிறேன். இத முதல்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? வா வா வா, சீக்கிரம் வா. காரைக்குடி தானே, 2வது பிளாட்ஃபார்ம் நிற்கும். சரியா, போங்க. ஹலோ, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன சார் வம்பா போச்சு உங்க கூட? உங்க குடும்பத்தில் என்ன சார் பிரச்சனை? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இவங்க எங்க அவங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களை தேடி யாராவது வருவாங்களா சார்? அப்போ இவர் இங்கே வந்தாரா? ஆமாம் சார், வந்தார். பெங்களூர் பஸ் எத்தனை மணிக்கு போச்சுன்னு விசாரிச்சுட்டு போனார். எங்கே போனாருன்னு தெரியுமா? நான் என்ன அவர் பிஏவா சார்? அவர் எங்கே போனார் வந்தாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? வந்தார், கேட்டார், போனார். போங்க சார். அனு, அனு, இப்ப எங்க போயிட்டு இருக்க நீ? ஒரு நிமிஷம் நில்லு. என் பின்னாடி தயவு செஞ்சு வராதீங்க சார். நான் அப்படி நினைச்சிருந்தா பெங்களூர் போன்னு விட்டுருப்பனே. போயிருக்க வேண்டியதானே, நானும் உங்களை வர சொன்னேன். அனு, நில்லு அனு, நில்லு. சரி, நின்னுட்டேன். இப்ப எனக்கு பதில் சொல்றீங்களா? உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா இல்லையா?